சரி, தேங்க்ஸ். 10 நாள்ல முடிக்கணும். இதுதான் நம்ம சேர்மன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நமக்கு கொடுத்திருக்க டைம். பட் ஃபைனல் ரிசல்ட்டா அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஒரு வேலிட் சர்டிபிகேட் வந்துட்டா போதும் மிஸ்டர் ரூபன். இந்த மீடியா பப்ளிக் இவங்களுக்குலாம் நாங்க அதை வச்சு பதில் சொல்லிடுவோம். நோ ஃபயர் தாட்ஸ் பார்க். அப்படிதான் இந்த கிசு பொருள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா என்னோட வேலையை நான் முதல்ல செய்யறேன். அதுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ சார். சார், நாம கிளப்பி விட்ட பேய் பிசாசுங்கிற ரூமர் மீடியா வரைக்கும் தீயா பரவி இன்னைக்கு போர்டு மீட்டிங் வரைக்கும் நம்ப வச்சாச்சு சார். சும்மா ஒரு கண் துடைப்புக்கு மும்பைல இருந்து ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வர வச்சிருக்கேன் சார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேயும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு அவரை சொல்ல வச்சுட்டா போதும் சார். அதுக்கப்புறம் சூசைட் இதெல்லாம் மறந்துடுவாங்க சார். ஐ வில் ஹேண்டில் இட் சார். ஷூர். ஏன் சார் 10 நிமிஷமா ஜீப்ல வரப்போ நான் தான் ஆரோக்கியம் காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் என்னை பத்தி சொல்லிட்டு வந்தேனே, உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? என்ன பேச விட்டாதானே? இப்போ சொல்லுங்க சார். காலேஜ்ல நீங்க ஏதோ பிடிக்க வந்தீங்க சொன்னாங்களே, அப்படி என்னத்தை பிடிக்க வந்தீங்க? பிடிச்சிட்டு சொல்றேன். புடிச்சா தான் எனக்கே தெரியுமே, நீங்க என்ன சொல்றது? சொன்னாலும் புரியாது. அப்போ புரியுற மாதிரி சொல்லுங்க சார். என்னது ஐடி கார்டா? பேரா நார்மல் இன்ஸ்பெக்டர். நார்மல் இன்ஸ்பெக்டரா நீ? இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். 2 பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. வாங்க. வெயிட் என்னதான் உள்ள இருக்குது? சாரி சார், இந்த மைக்கு, இந்த கழுத்துல இருக்கிற ஹெட்போனு, இந்த பொட்டியெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏதோ மைக் செட் பார்ட்டின்னு தப்பா நினைச்சிட்டேன் சார். ஆரோக்கியம், இந்த ஆவி பேய் இதுல நம்பிக்கை இருக்கா? இப்பயும் சார் அதெல்லாம் கேக்குறீங்க? சும்மா சொல்ல ஆரோக்கியம். சத்தியமா இருக்கு சார். எப்பயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார். எங்க ஓனர் வீட்டு பொண்ணு பேர் ராஜி. வயசு 22 இருக்கும். அது உடம்புல ஒரு ஆம்பளாய் பூந்துச்சு. அந்த ஆம்பளாய் பூந்ததுக்கு அப்புறம் அது போட்டது பாருங்க ஒரு ஆட்டம். அந்த மாதிரி ஆட்டத்தை என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல சார். அதுக்கப்புறம் ஒரு லுக் ஒண்ணு கொடுத்தா பாரு, ஐயோ. அதுக்கப்புறம் எந்த பேயா இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன். இது ஆம்பளை பையா பொம்பளை பையான்ட்டு. வாசனை வந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவேன் சார். ஆரோக்கியம், என்ன சார்? அங்க தூரமா மரத்துக்கடியில ஒரு வயசானவர் லுங்கிய கட்டிக்கிட்டு பீடியோட இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு.